வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம iQOO Neo 10 and Neo 10 Pro இந்த ரெண்டு மொபைலோடைய ஃபுல் ஸ்பெக் அண்ட் ப்ரைஸை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிற iQOO 12 5G மொபைல் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 3 இந்த லேட்டஸ்டான ஒரு சிப் செட்டில் Android 14ல் உங்களுக்கு ஒரு சூப்பரான மொபைலாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அதே மாதிரி iQOO Neo 9 Pro அப்படிங்கிற 5G மொபைல் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 8 Gen 2 அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப் செட்டில் அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு கிட்டத்தட்ட iQOO Neo 10 and 10 Pro அதே டிசைனில் உங்களுக்கு ஒரு 30,000லேருந்து 35,000 அந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக iQOO 13 பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 4 அதாவது Snapdragon 8 Elite ப்ராசஸரில் உங்களுக்கு டிசம்பர் 3 அன்னைக்கு இந்தியா லான்ச்சிங் இருக்குது. இதுவும் அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம திரும்பவும் இந்த iQOO Neo 10 and 10 Pro இந்த ரெண்டு மொபைலை பற்றி பார்க்கலாம். ஸோ ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் Android 15ல் ரன் ஆக போகுது. இது பார்த்தீங்கன்னா சைனாவில் ஆரிஜின் ஓஎஸில் ரன் ஆகும், ஆரிஜின் ஓஎஸ் 15ல். பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபன்டச் ஓஎஸ் 15ல் ரன் ஆகும். ஸோ இது வந்து சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ சைனாவில் என்ன ஸ்பெக்கு என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிசம்பர் 1 மேபி டிசம்பர் மந்த் எண்டுக்குள்ளே இல்லை ஜனவரியில் நமக்கு லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் iQOO Neo 10 இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 8 Gen 3 அப்படிங்கிற சிப் செட்டில் ரன் ஆக போகுது. அண்டு iQOO Neo 10 Pro பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் MediaTek Dimensity 9400 அப்படிங்கிற சிப் செட்டில் ரன் ஆக போகுது. இந்த Snapdragon 8 Gen 3 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர், அதாவது iQOO 12 இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அது 50,000 விற்றுட்ருக்காங்க. ஸோ அந்த மொபைலில் இந்தியாவில் மேபி என்ன ப்ரைஸு கொண்டு வருவாங்கன்னா ஒரு 35,000 செக்மெண்ட்டில் கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சைனீஸ் வேரியண்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஆல்ரெடி இருக்கிற iQOO Neo 9 Proவில் இருக்கிற மாதிரியே 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு 1.5K ரெசல்யூஷன் டிஸ்பிளே தான் ரெண்டு மொபைல்லையும் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த iQOO Neo 10 Pro இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MediaTek Dimensity 9400 அப்படிங்கிற சிப் செட்டில் ரன் ஆகக்கூடிய மொபைல். ஸோ இந்த மொபைலோடைய பேஸ் வேரியண்ட்டு 12GB RAM 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 37,000. இது சைனாவில். மேபி இந்தியாவில் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எப்படி பார்த்தாலும் இதோட ஒரு 5,000 to 7,000 அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு 12GB RAM 512GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 40,000 தான் ப்ரைஸ் வருது. அது கிட்டத்தட்ட 50,000 வரதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் ரெண்டு மொபைலில் ரெண்டுமே இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி iQOO Neo 10 வரதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு iQOOவில் Snapdragon வேரியண்ட் தான் அதிகமாக லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. iQOO Neo 10 Pro அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ சான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி அந்த சேம் கேட்டகரியில் வந்ததுன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வைக்க முடியாது. ஸோ அதனால் iQOO 13 இருக்கும், iQOO 12 இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு iQOO Neo 10 இது பார்த்தீங்கன்னா சைனீஸ் வேரியண்ட்டு ரொம்பவே சீப்பராக இருக்குது. அதாவது 12GB RAM 256GB வேரியண்ட்டு 28,000 தான் இருக்குது. இந்தியாவில் வந்தால் எப்படி பார்த்தாலும் ஒரு 30,000 to 35,000 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி ஆஃபர் ப்ரைஸாக கூட இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சஸில் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷனில் 80 LTPO டெக்னாலஜியில் ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா Neo 10 Pro இதில் பார்த்தீங்கன்னா ரியரில் டியூல் ரியர் கேமரா ஒன்று பார்த்தீங்கன்னா 50MP மெயின் கேமரா Sony IMX921 அப்படிங்கிற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனதர் கேமராவும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடு, அதுவும் 50MPயில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே OIS சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 16MP செல்ஃபி கேமரா தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேபி iQOO Neo 10லேயும் பார்த்தீங்கன்னா அதே செக்மெண்ட்டில் உங்களுக்கு கேமரா கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு Wi-Fi 7 அண்ட் Bluetooth 5.4 வித் NFC சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் அப்படிங்கிறது ஹாப்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் ஆல்சோ அல்ட்ராசானிக் 3D ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். iQOO Neo 10 Proவில் பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி 6100 mAh கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 120 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. 206 கிராம் வெயிட்டும் இருக்குது. மேபி இந்தியாவுக்கு வரலாம் நான் எதிர்பார்க்கக்கூடிய மொபைல் பார்த்தீங்கன்னா iQOO Neo 10 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 8 Gen 3 சிப் செட்டில் ரன் ஆகுது 8 Gen 3 சிப் செட்டில் ரன் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ஆல்ரெடி பார்த்தா iQOO 12 இருக்கிற
லாஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கக்கூடிய சிப்செட்டு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3. ஸோ இந்த சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான டிவைஸாக இருக்கும். ஸோ இதில் கேமிங்காக iQOO அப்படிங்கிற சிப்செட்டும் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ iQOO Neo 10ல் பார்த்தீங்கன்னா சோனி IMX921 அப்படிங்கிற சேம் சென்சார், மெயின் சென்சார் வித் OIS சப்போர்ட்டோட. அண்ட் அல்ட்ராவைடில் அந்த 50 MP தூக்கிட்டாங்க. அதுக்கு பதில் 8 MP அல்ட்ராவைடு தான், 8 MP அல்ட்ராவைட் கேமரா தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு 16 MP செல்ஃபி கேமராவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் iQOO Neo 10ல் பார்த்தீங்கன்னா மேபி அதே சேம் 6100 mAh பேட்டரி வித் 120 வாட் சார்ஜர் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா சிமிலராக 206 கிராம் தான் போட்டிருக்காங்க. மேபி இந்தியாவுக்கு வரும்போது அதுலேயும் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ராவைடு, 16 MP செல்ஃபி கேமரா அண்டு ஆண்ட்ராய்டு 15 அண்டு ஃபன்டச் OS 15. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் வேரியண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மொபைலில் எப்படி பார்த்தாலும் Neo 10 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக் ப்ராசஸரில் கொஞ்சம் ப்ரோ வெர்ஷனுங்கிறதுனால ப்ரைஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் Neo 10 அப்படிங்கிறது ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசஸரில் உங்களுக்கு ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது Neo 10 வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தான். ஸோ மேபி லீக்ஸ் இதுக்கப்புறம் வர்றதை வச்சு தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லை ரிவீல் பண்ணாங்கன்னா அதை வச்சு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். பட் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு கிடைச்சதுன்னா நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இன்றைய தேதிக்கு அமேசானில் பார்த்தீங்கன்னா iQOO Neo 9 Pro உங்களுக்கு 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு ஜஸ்ட்டு 36,000 ப்ரைஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு 34,000க்கு மொபைல் கையில் கிடைக்கும். மேபி புதுசாக மொபைல் லான்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பழைய மொபைலாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸஸ் இன்னும் கூட கம்மியாகலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 32,000 இல்லை 30,000 இந்த செக்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 256 GB வேரியண்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ தற்சமயத்துக்கு இந்த மொபைல் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எப்படியும் இன்னும் 1 or 2 மந்தில் உங்களுக்கு புது மொபைல் கிடச்சிரும். அதுவும் கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னும் போது லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 15 வெர்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. அதுவும் லேட்டஸ்ட்டு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசஸரில் உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷனும் கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 30,000 40,000 வரைக்கும் மொபைல் வாங்குறீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 ப்ராசஸரில் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய iQOO Neo 10 மொபைலுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ புதிய மொபைல் லேட்டஸ்ட் வெர்ஷன் ப்ரைஸ் பாயிண்ட் சேமாக இருக்கிறதுனால உங்களுக்கு லேட்டஸ்ட் மொபைலை செலக்ட் பண்ணுறது பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.